கேரளா சினிமாவை கடந்த ஒரு 2 வாரமாகவே போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்கு ஏமா கமிட்டி ரிப்போர்ட். மோகன்லால் அவர்கள் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. நான் வந்து எங்கேயும் பயந்து ஓடி ஒளியலை, நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்து இதாக இருப்பேன் அப்படின்னு ரிசைன்மெண்ட் போகிறது வந்து தைரியமா, அப்புறம் நீங்கள் தலைவராக இருந்தீங்கன்னு கடுமையாக வந்து. அதே மாதிரி மோகன்லால் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மலையாள சினிமாவில் மொத்தம் 21 சங்கங்கள் இருக்குது. அம்மா அமைப்பு அதில் ஒரு சங்கம் தான். ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா நடிகர் சங்கம் மட்டுமே வந்து இது பண்ணுறீங்க, எல்லாரும் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். எல்லாரும் கேளுங்க, என்னை மட்டும் கேட்குறீங்க, என்னை மட்டும் ஏன்டா அடிக்கிறீங்க, பின்னாடி ஒரு 20 பேர் இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். அது வந்து ராதிகா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேரவன்களில் வந்து ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு ஹீரோயின்கள் வந்து ட்ரெஸ் மாற்றுற விஷயங்கள்லாம் வந்து வீடியோஸாக எடுத்து ஒரு சில பேர் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நீங்கள் ஏன் அப்போ சொல்லலை, இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு. ஒரு சின்ன நடிகையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, அவங்க சொன்னால் அவங்களுக்கு வாய்ப்பு போயிடும், இல்லை அவங்கள மிரட்டுவாங்க, அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இவங்க 40 வருஷமாக அடிச்சிட்டு இருக்காங்க. மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லா லாங்குவேஜும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தயாரிப்பாளராக இருக்காங்க, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. இவர் கணவர் ஒரு எம்பி, எக்ஸ்எம்பி, எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இவங்களே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறாங்க. ஏன் சொல்ல நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுல நீங்கள் முதல்ல இருந்துக்கணுமா இல்லையா? செருப்பால் அடிப்பேன், தலைவரே இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி. ஒரு தலைவருக்கு தலைமை பண்புக்கு விஜயகாந்தா இருந்தாருன்னா நேரம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம்னா இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், ஏதாவது ஏன்டா வந்து சொல்லுங்கன்னு இருப்பார். ஏன்டா வந்து சொல்லுங்கன்னா தலைமை பண்பு. நீங்களே அடிச்சுங்க அப்படின்னா சங்கம் எதுக்கு இருக்கு? ஜீவா வந்து ஒரு கடையை திறக்க வந்திருக்காரு, அவர்கிட்டே இந்த மாதிரி மலையாள சினிமாவில் ஏமா கமிட்டி ரிப்போர்ட்னு நடக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பிரஸோட வந்து ஒரு சண்டை ஒன்று இதுவாயிடுச்சு. அடுத்து இந்த வெள்ளம் நம்ம பக்கம் வந்துருமோ அப்படின்னு ஒரு ஃப்ரீஸ் ஆகி போய் தான் நிற்கிறாங்க தமிழ் சினிமாவில். அதனால யார் வாய் திறந்தாலுமே சரி, அடுத்து சிறிரெட்டி மாதிரி யாராவது ஒருத்தவங்க ட்வீட் போட்டு விட்டாங்கன்னா நம்ம மானம் போயிடும் அப்படின்றதுக்கா அப்படியே கம்முன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படி நிற்கிறாங்க. சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்டு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட கூட இன்னைக்கு கேட்டிருக்காங்க, அவர் இதை பற்றி தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு கார் நான் பார்க்கவே இல்லை, எனக்கு கேரளா எங்கே இருக்குன்னு தெரியாதுன்றார் அவர். சார், கேரளா சினிமாவை கடந்த ஒரு 2 வாரமாகவே போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்கு ஏமா கமிட்டி ரிப்போர்ட். அதில் யாரும் வந்து பொறுப்பில் இருக்கவங்க யாரும் வாய் திறக்கல, எல்லாம் ரிசைன் பண்ணி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட நிலையில் இப்போ வந்து மோகன்லால் அவர்கள் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. அவரே இப்போ வாய் திறந்திருக்காரு. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? வயநாடு நிலச்சரிவை காட்டிலும் பெரிய சரிவாகி போச்சு கேரளா இண்டஸ்ட்ரி. நாளுக்கு நாள் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க நேரம் கூட யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகி போன பழைய நடிகைகள் என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் நடந்த சம்பவத்திலாம் கூட கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிட்டாங்க நடிகைகள், அவங்கெல்லாம் கூட அங்கேருந்து மெயில் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேருந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வழக்குகள் 1, 2 வழக்குகள் மாறி மாறி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அந்த காலத்தில் நடந்துச்சுல, நான் இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறங்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஒட்டுமொத்தமாக தாவிட்டு இருக்கிறாங்க. இப்போ மோகன்லால் அது என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பேசியிருக்காரு. கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், லீகலாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்க முடியும், நடிகர் சங்கம் வந்து உங்களுக்கு பக்கப்படமாக இருக்குன்னு ஒரு மலுப்பலாக அவர் பேசிட்டு போயிட்டார். 2 நாளைக்கு பிறகு நான் வந்து எங்கேயும் பயந்து ஓடி ஒளியலை. நம்ம நிறைய பேர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, மோகன்லால் தலைமறை நான் எங்கேயும் ஓடி ஒளியலை, நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்து இதாக இருப்பேன் அப்படின்னு. அந்த தரப்பில் நடிகைகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பயந்துட்டு போயிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு தலைவராக இருக்கப்போ இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி கையில் எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும், பிரச்சனை வந்த பிறகு ஏன் ஓடுறீங்க, ரிசைன்மெண்ட் போகிறது வந்து தைரியமா, அப்புறம் நீங்கள் தலைவராக இருந்தீங்கன்னு கடுமையாக வந்து பல நடிகைகள் வந்து எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடையில் மம்முட்டி பேசுகிறது தான் பெரிய ஹைலைட் ஆயிடுச்சு. மம்முட்டி இது வரைக்கும் வாய் திறக்காமல் இருந்தவர் முதல் முறையாக பேசியிருக்கிறாரு. அதாவது இந்த விஷயம் வந்து இப்படி கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீதி கிடைக்கணும், அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், கோர்ட்டுடைய டைரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து கேரளாவில் வந்து அது பிரச்சனை தீர்ற மாதிரி இல்லை, மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் போகுது. அதே மாதிரி மோகன்லால் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மலையாள சினிமாவில் மொத்தம் 21 சங்கங்கள் இருக்குது. அம்மா அமைப்பு அதில் ஒரு சங்கம் தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா நடிகர் சங்கம் மட்டுமே வந்து இது பண்ணுறீங்க, எல்லாரும் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதி பேர் நடிகர் தானே, பாதி பேர் முழுவதுமாக நடிகர் தானே. சித்திக் யார், ரஞ்சித் யார், ஜெயசூர்யா யார், முகேஷ் யார், எல்லாமே நடிகர்கள் தானே. அது மழுப்பிட்டு போகிறதுக்கு கழுவிட்டு போகிறதுக்கு பண்ணுற விஷயம். எல்லாரும் கேளுங்க, என்னை மட்டும் கேட்குறீங்க, என்னை மட்டும் ஏன்டா அடிக்கிறீங்க, பின்னாடி ஒரு 20 பேர் இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அர்த்தம். அது அப்போ இது வந்து எஸ்கேப் ஆகிறது தான். உங்களை தான் கேட்பாங்க, உங்கள் உறுப்பினர்கள் தான் மாட்டிருக்காங்க பூரா பேரும், அவங்க மேலாம் வரிசையாக கேஸ் போடுறாங்க. அப்படிங்கும் போது அவர் தானே இப்போ ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார், அதனால தலைவராக இருக்கிறவர் தான், மோகன்லால் தான் சொல்லணும். நீங்கள் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு கேட்குறத என்ன கேட்க முடியும்? இப்போ தயாரிப்பாளர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருந்தா தயாரிப்பாளர் கேட்பாங்க, இது வரைக்கும் மாற்றப்பட்டது எல்லாமே நடிகர் தானே, குற்றம் சாட்டப்பட்ட எல்லாம் நடிகர் தானே. அப்போ இதில் வந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்காக அப்படி டைவெர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறார். இது ஒரு பெரிய ஒரு பிரளயம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன வந்து சொல்கிறாரு அப்படின்னா,
இது வந்து மலையாள சினிமாவை வந்து மொத்தமாக வந்து டஸ்டாய் பண்ணுற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக வந்து கவர்மெண்ட் இருக்காங்க, இதுக்காக போலீஸ்லாம் செயல்படுது. ஆனால் இதே விஷயத்தை வந்து மீடியா வந்து எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, இதே பேசி பேசி வந்து மலையாள சினிமா வந்து அழிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அந்த கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இன்னைக்கு இங்கே அப்படியே நீங்கள் வந்து மலையாள சேனல்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கேரளாவில் எதுவுமே நடக்காத மாதிரி இதுதான் போட்டுட்டு இருக்காங்க. மாறி 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 இந்த செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஃப்ளாஷ் நியூஸ் இன்னைக்கு அவர் ஜெயசூர்யா அவங்க கைது பண்ணியிருக்காங்க, இங்கே இவரை கைது பண்ண போகிறாங்க, அவர் இது முழுக்கவே இதான் போகுது. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து நாட்டில் அதுக்கு கேரளாவில் வேற எதுவுமே நடக்கலையா? இந்த ஒரு வாரமாக இதை நோக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இதை நோக்கி தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, ஒரு கார்பரேட் இருக்குது, எல்லாமே கலந்து தான் வருது. இதுக்கு கேரளா இண்டஸ்ட்ரி சமீப காலமாக பெருசாக பூம் ஆகி பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. அதை கைப்பற்றணும்னு சில கார்பரேட் நிறுவனங்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு அந்த கட்டமைப்புகள் அந்த இயக்கங்களை உடச்சு விட்டோம்னா சரியா போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அது கேரளா இண்டஸ்ட்ரியை ஸ்தம்பிச்சு போக வச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் அவர் சொல்றாரு. இது ஓவரா எக்ஸாப்டைஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு, எக்ஸஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு. வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, கோர்ட்டு கையில் எடுத்துருச்சு, கேஸ் கமிட்டி அந்த கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்க போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட வந்து நடவடிக்கை எடுக்க போறாங்க. நீ அரசாங்கம் தனியான ஒரு குழு போட போது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுவே திருப்பி அவங்க வந்து ஹைலைட் டெய்லி இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு சந்தேகம் வரதானே செய்யும். நம்மளும் அதை சொல்றோம், சந்தேகம் இருக்கு. மற்ற ஸ்டேட் சினிமாலையும் வந்து ஒவ்வொருத்தங்க இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ராதிகா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி வந்து கேரவன்களில் வந்து ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு ஹீரோயின்கள் வந்து ட்ரெஸ் மாற்றுற விஷயங்கள்லாம் வந்து வீடியோஸாக எடுத்து ஒரு சில பேர் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் நடிச்சுட்டு இருந்த டைம்லேருந்தே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி பேசுனதுக்கு வந்து நீங்கள் ஏன் அப்போ சொல்லலை இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் வருது. இது எப்படி சார் பார்க்குது? இல்லை, ஏன் சொல்லலை? இப்போ வந்து புது நடிகை, ஒரு சின்ன நடிகையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, அவங்க சொன்னால் அவங்களுக்கு வாய்ப்பு போயிடும், இல்லை அவங்கள மிரட்டுவாங்க, அவங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இவங்க 40 வருஷமாக அடிச்சிட்டு இருக்காங்க, 45 வருஷமாக அடிச்சிட்டு இருக்காங்க. மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லா லாங்குவேஜும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தயாரிப்பாளராக இருக்காங்க, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. இவர் கணவர் ஒரு எம்பி, எக்ஸ்எம்பி, எம்எல்ஏவாக இருக்கிறார். இவங்களே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறாங்க. இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆள் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இன்றைக்கி நான் அவரை வெட்டணும், இவரை குத்தணும், அவனை செருப்பாடிக்கணும், இவனை செருப்பாடிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்கல்ல. ஏன் சொல்ல? அந்த பெண்களுக்கு நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் செஞ்சிருக்க விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நடக்குது மலையாள இண்டஸ்ட்ரியில், கேரவனில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதை வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துங்கன்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் கொடுக்கல? நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுல நீங்கள் முதல்ல இருந்துக்கணுமா இல்லையா? ஏமா கமிட்டின்னு வந்த பிறகு தான் வரிசையாக ஒருத்தவங்களாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் தவறு நடந்திருக்கா, இந்த மாதிரி கேரளா இண்டஸ்ட்ரி நடக்குது, நீங்கள் உங்களை என்ன செய்ய முடியும்? நீங்கள் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கீங்க, தயாரிப்பாளராக இருக்கீங்க, ஒரு போல்டான லேடியாக இருக்கீங்க, எதையும் ஓப்பனாக பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நடிகைகள் வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருந்திருப்பாங்கல்ல, ஒரு அவேர்னஸ், ஒரு பாதுகாப்போடு இருந்திருப்பாங்கல்ல. ஜாக்கிரதையாக இருக்கிற காட்டிலும் அந்த மாதிரி விஷயங்கள் கேமராக்குள்ள போனால் கேமரா வச்சுருக்காங்க பார்த்துக்குவாங்கல்ல. இதை ஏன் சொல்லலை அவங்க? இது எல்லாமே ஒரு சந்தேகத்தை கலப்பு. ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு ஒட்டு மொத்தமாக திரண்டு போய் ஒரு இண்டஸ்ட்ரி மேலே நீங்கள் வந்து கல்லறிகிறது வந்து ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு அஜெண்டா பேஸில் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குதான் செய்யுது. ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து அவங்க வந்து விஷாலையும் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது வந்து நீங்கள் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கேட்கும்போது செருப்பால் அடிப்பேன் இப்படின்னு சொல்லி பேசுகிறீங்களே, இது வந்து ஒரு இன்சென்சிட்டிவான கமெண்ட்டு, ஒரு தலைவர் வந்து இப்படி பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சார். அந்த விஷயத்தில் நியாயமான வச்சுருந்தான். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தவறாக நடந்தாங்கன்னா செருப்பு கட்டு அடிங்க அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளராக இருப்பான், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டாக இருப்பான், நடிக்க வந்த ஒரு செகண்ட் ஹீரோயினா, ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க வந்த ஒரு பொண்ணா இந்த மாதிரி அவன் நடந்தான்னா அவங்க எப்படி அடிப்பாங்க? அவங்க இருக்க 10 பேரோட உட்காந்துருப்பான். ப்ராக்டிக்கலாக அது எப்படி சரியாக வரும்? அவங்க ஓடி வந்து கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க நடிகர் சங்கத்தில் காப்பாற்றுங்கன்னு. நீங்கள் அங்கே ஏன் அடிச்சுட்டு வான்னு சொல்கிறது நியாயமான ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயமா? அது அதான் ஒரு தலைவரே இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி. மெச்சூர்டு இல்லை. விஷால் எப்பயுமே வந்து ஒரு மெச்சூர்டு இல்லாத ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு. பொது இடங்களில் பேசுறதாகட்டும், அரசியல் பேசுகிறவங்க இருந்தாலும் சரி, எதுலையுமே அவர் வந்து ஒரு இதெல்லாம் இருக்குது. அதனால அவங்க சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா, நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு. அதுதான் இவருக்கு பதில் குடிக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்ரீரெட்டி போட்டாங்க, 25 ஜோடி வச்சிருக்கேன் அப்படின்னு. அது அவங்க பஞ்சாயத்து. ஸ்ரீரெட்டிக்கு விஷாலுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. இவங்க 2 பேருக்கு ஒரு பஞ்சாயத்து வாக்கியத்தாரர் ஓடிட்டு இருக்கு. யாரா இருக்கு? நம்ம பழைய கதையெல்லாம் இருக்குது. ஆமா, அந்த பிரச்சனை வேற ஓடிட்டு இருக்கு. ஆனா இவங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஒரு பொறுப்புல நீங்க அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும் அவர்னா, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரப்ப நாங்க இருக்கிறோம், நான் எங்க சங்கம் இருக்கு, நான் இருக்கிறேன், நான் களத்துல அவர் நிற்பேன், எங்க நிர்வாகிகள் 10 பேர் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப நடிகர்கள் சங்கத்துக்கு நடிகருக்கு ஒரு நடிகையை வந்து அங்க தப்பா நடக்கிறாங்க அப்படின்னா 10 நடிகர்கள் போய் நிக்கணும்ல, அங்க நடிகர் சங்கத்துல போய் நிக்கணும்ல, போய் அங்க ஷூட்டிங் நிப்பாட்டணும்ல. அதுதான் முறை, அதுதான் ஒரு சங்கம் செய்யக்கூடிய வேலை.
அதை விட்டுட்டு நீ செருப்புகளை அடிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா இது என்ன பேச்சோட அர்த்தம்? அது மெச்சூர்டு இல்லாம பேசுற. அதான் ராதிகா சொல்லியிருக்காங்க. ஒரு தலைமை பண்புக்கு விஜயகாந்தா இருந்தாருன்னா நேரம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு சம்பவம்னா இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், ஏதாவது ஏன்டா வந்து சொல்லுங்கன்னு இருப்பார். ஏன்டா வந்து சொல்லுங்கன்னா தலைமை பண்பு. நீங்களே அடிச்சுங்க அப்படின்னா சங்கம் எதுக்கு இருக்கு? நீங்களே அடிச்சுங்க, நீங்களே மல்லு கட்டிக்கங்க, நீங்களே மண்டையை உடைங்கன்னா சங்கம் எதுக்கு? நாளைக்கு அந்த யாரோ ஒரு நடிகை நடிச்சு போனோம், அவங்க தான் கேஸ் வாங்கிட்டு போன உள்ள போலீஸ் ஸ்டேஷத்துக்கு. அப்போ நடிகர் சங்கம் அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அதுக்கு ஒரு கடமை இருக்கு. அதெல்லாம் மெம்பரா இருக்காங்க, அதுதான் சந்தா கட்டுறாங்க. அப்ப நாங்க வந்து நீங்க உங்களுக்கு பிரச்சனையா எங்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க களத்துல வந்து நிக்கிறோம், எப்ப எனி டைம் எங்களை கூப்பிடுங்கன்னு அவங்க தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அடிச்சுட்டு வாங்க இது பண்றேன்னா போற போக்குல சொல்லிட்டு போறது. அதை தான் அவங்க ராதிகா கேட்கறாங்க. இது பிராக்டிகலா நடக்கக்கூடிய விஷயமா, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஜீவா வந்து ஒரு கடையை திறக்க வந்திருக்காரு, அவர்கிட்டயே இந்த மாதிரி கேள்வி கேட்க மைக் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மலையாள சினிமாவில் ஏமா கமிட்டி ரிப்போர்ட்னு நடக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பொறுப்பில் இருக்கவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிருக்காரு. திருப்பி வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவரே டென்ஷன் ஆகி அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பிரஸோட வந்து ஒரு சண்டை ஒன்று இதுவாயிடுச்சு. இந்த மாதிரி வந்து தமிழ் நடிகர்கள் கொஞ்சம் விலகி போகிறாங்களா, இல்லை இதுக்காக வந்து முன்னாடி வந்து நின்று பேச மாட்டாங்களா, இல்லை எப்படி சரி? பயம்தான், வெளியெல்லாம் போகல, பயம்தான். இவர் ஏதாவது ஒன்று பேசி விட்டோம்னா இவர் சம்மந்தப்பட்ட மேட்டர் யாராவது தூக்கிட்டு வந்தாங்கன்னா சிக்கலாகிப்போம். ஒரு பயம்தான். எல்லாருமே அப்படியே ஒரு அடுத்து இந்த வெள்ளம் நம்ம பக்கம் வந்துருமோ அப்படின்னு ஒரு ஃப்ரீஸ் ஆகி போய் தான் நிற்கிறாங்க தமிழ் சினிமாவில். அதனால யார் வாய் திறந்தாலுமே சரி, அடுத்து சிறிகட்டி மாதிரி யாராவது ஒருத்தவங்க ட்வீட் போட்டுவிட்டாங்கன்னா நம்ம மானம் போயிடும் அப்படின்றதுக்கா அப்படியே கம்முன்னு அப்படியே இறுகி போய் ஃப்ரீஸ் ஆகி அப்படி நிற்கிறாங்க. அதனால மைக்கை பார்த்தா ஓடுறது, யாரை பற்றியும் பேசுறது, எல்லா நடிகருமே அதான் சொல்றாங்க. இப்போ ஆனால் வந்து இதை நீங்கள் பேசணும். ஏன்னா இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு, இப்போ யூபியில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு அரசியல்வாதி கேட்டால் அதுக்கு கருத்து சொல்லுவார். இந்த மாதிரி அங்கம்மா அது இருக்கு, இல்லை சரி தப்பு அப்படின்னு. அதே மாதிரி உங்கள்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிறதே தெரிஞ்ச நடிகர் சங்கம் தான். அப்படிங்கும் போது உங்க சக மாநிலத்தில் அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நீங்கள் கேட்குறப்ப அது லீகலாக நடக்கட்டும், விசாரணை நடக்கட்டும், முடிவு வரட்டும், ஏதாவது சொல்லலாம்னு. ஏன் நீங்கள் அதை பற்றி இங்கே பார்த்து பயந்து ஓடுறீங்க? ஏன் தவிர்க்கிறீங்க? ஏன் வந்து அதை வந்து ஏதோ ஒரு பெரிய பாவமான ஒரு செயலை நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் ஓடுறீங்க? அப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஏதாவது சொல்லி நம்ம மேட்டர் எங்கிட்ட கிளப்பி விட்டாங்க நம்ம போயிடும் அப்படிங்கிறதுக்காக எந்த நடிகருமே இது வரைக்கும் பேசல. ஜீவா மாதிரி ஒரு இளம் நடிகர் பேசல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட கூட இன்னைக்கு கேட்டிருக்காங்க, அவர் இதை பற்றி தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டாரு. ஆமாம், நான் பார்க்கவே இல்லை, எனக்கு கேரளா எங்கே இருக்குன்னு தெரியாதுன்றார் அவர். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் யாருமே பேசலை. ரஜினிகாந்த் மட்டும் ஏன் சொல்கிறீங்க, எந்த நடிகருமே பேசலை. அது ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல. ஒன்று, சில நடிகர்கள் தான் பண்ண சிறு வயதில் பண்ண சேட்டைகள் ஏதாவது மாட்டிடுவோமா அப்படின்னு. சில நடிகர்கள் வந்து நம்ம சொல்லி அது தவறாக போயிடக்கூடாது, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, யாரு மேலே தப்பு யாரு மேலே சரின்னு தெரியாது, இந்த நேரத்தில் நம்ம சொல்லி அது ஒரு விவாதமாக போயிடக்கூடாது, அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கும். சில நடிகர்கள் ரஜினிகாந்த் மாதிரியான சீனியர் நடிகர்கள் அது கொஞ்சம் அமைதி காக்குறாங்க, விசாரணை முடியட்டும், கோர்ட் ஏதாவது கொடுக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. சில நடிகர்கள் வந்து நம்ம ஏதாவது பேசி திருப்பி 30 செருப்புக்கு 40 செருப்புன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஒரு சிக்கலாயிருன்றதுனால சில பேர் இது பண்ணுறாங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தவிர்த்திருக்கிறாரு. அது வந்து தெரியாமலாம் இருக்காது, இந்த செய்தியை சொல்லி நம்ம சொல்லி அது வேற ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகிடக்கூடாதுக்காக தவிர்த்திருக்கிறாரு. பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.